என்று நாம் இறைவனோடு பேச போகிறோம். மரணத்திற்கு பிறகா? அன்று அவர் பேசும் விதமே தனி. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்பாய். அதுதான் அவர் கேட்கும் கேள்வி. எபிரேயர் 9:27 அப்படி சொல்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அன்று அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார். மரணத்திற்கு பிறகு அவருக்கு ஊழியம் செய்யாமல், அவருக்காக எதையும் செய்யாமல், அவருக்காக நேரத்தை செலவிடாமல், பணத்தை செலவிடாமல், தாளந்தை செலவிடாமல், இஷ்டம் போல வாழ்ந்து மரணத்திற்கு பிறகு அவரை கண்டு பரவசமடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். You are cheating yourself. அவயமா எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். We should be able to do that. You should ask him. நேற்று இரவு நீங்கள் பார்த்தீர்கள், மேடைக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரிதையும் நான் சொன்னதை கண்டீர்கள். அவள் மனம் கசந்து அழுததை பார்த்தீர்கள். கூச்சலிட்டு சாவு வீட்டில் அழுவது போல அழுவதை கண்டீர்கள். சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னார்கள். நான் அவர்களை இதுவரை கண்டதில்லை. எந்த மனிதனாலும் மற்றவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிய முடியுமா? எந்த மனிதனுடைய வாழ்க்கையும், கடந்த கால வாழ்க்கையும், இனி அவனுக்கு சம்பவிக்க போவதையும் காண முடியுமா? ஒரே ஒருவரால் தான் கூடும், அது இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நிற்கிறார், அவர் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறார், அதை உங்களுக்கு சொல்கிறேன். That's all. என்ன பேச வேண்டும் என்று சொல்கிறார், அதை சொல்கிறேன். Even right now I am filled with his presence. இந்த நேரத்திலும் அவருடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறது. என் அருகே அவர் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இறுதியில் உங்களுக்காக ஜெபிக்கும் நேரம் வரும்பொழுது இயேசுவின் முகத்தை நான் பார்ப்பேன். அந்த முகம் வேதனை நிறைந்த முகமாயிருக்கும். தன் ஜனங்களுக்காக பரிதவிக்கும் ஒரு முகத்தை காண்பேன். உங்களுக்காக அவருடைய கண்கள் கலங்கி நிற்கும். அவர்தான் எனக்கு சொல்வார், அவனை கூப்பிடு, அந்த பெண்ணின் பெயரை கூப்பிடு, அந்த மனிதனின் பெயரை கூப்பிடு என்பார். அதே நான் சொல்கிறேன். உங்களுடைய கதைகளை சொல்லி கூப்பிட்டேன், உங்களுடைய நோய்களை சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு தெரியாது, அவர் சொல்வதை கூப்பிடுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் 3 நாள் நான் என் வழியே போவேன். உங்களை பற்றி என்ன? தேவனோடு உலாவ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தேவனோடு பழக உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அந்த விருப்பத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அத்தனையும் கடந்து செல்லும். இயேசுவோ என்றும் நிலைத்திருப்பார். அவரோடு உலாவ, அவரோடு சஞ்சரிக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் முன் வருவீர்களா? என் அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, மனிதன் உண்டாக்கின சில கோட்பாடுகளை மனதில் கொண்டு வெவ்வேறு விதமான கூட்டங்களுக்கு ஓடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் இருக்கும் ஆலயங்களில் தங்கி இருங்கள். அங்கு நடைபெறும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் தனிமையில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, நான் உம்மை சந்தித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்று சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுமை தவிர ஒவ்வொரு விதமான கூட்டங்களுக்கு போவதினால் ஒரு மாறுதலும் ஏற்பட போவதில்லை. அந்த நேரம் மனதிற்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்ப்பு, அவ்வளவுதான். முழங்காலில் நின்று கதறுங்கள். வேத புஸ்தகத்தை வாசித்து 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 கண்ணீர் விடுங்கள். நீர் ஏனோக்கோடு பேசினீராமே, ஏன் என்னோடு பேசக்கூடாது? என்னோடு பேசும். நான் உம்முடைய முகத்தை பார்க்கட்டும்.